சிவனே நீ நாட்டி ஒத்த துவைச்சு போடு, ஆனால் உன் பால் நான் வச்சிருக்கிற மரியாதை அன்பு மாறும். இன்னைக்கு நடைமுறையில் பார்க்க முடியும். பிறையும் குடலறவும் சூடும் இறைவர் எமக்கிறங்காரேனும். எனக்கு அவர் அன்பு செய்யலைன்னாலும் பரவாயில்ல. கரபிரற்ற எந்தையார் காட்பட்டே வென்றன் இருக்கு பேசி எந்தையா உள்ளது என் உள்ள இருக்கே, அது அவருக்குனே வாழும். குழந்தை மேலே எவ்வளோ பெரிய பாடம். ஒரு இடத்துல சொல்கிறான், அம்மா பிள்ளை இல்லையா சுவாமி, தகவுடையார் தாமுடரில் தாரகலம் தார புகவிடுதல் பொல்லாது கண்டீர் மிகவடர ஊர்த்திருமானாகம் ஒரு நாள் மரமைகளின் சாந்திடு மேலேயே பாவம் தான். இதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பாட்டு இருக்குது இந்த காலத்தில். கொஞ்சம் கோச்சிக்க பெண் மக்கள் எனக்கு மேலே கோச்சிக்க கூடாது. நம்ம வெளிப்படையாக பேச அமைதி கொடுக்கணும். சில வீடுகளில் மாமியார் இருப்பாங்க, மருமகள் இருப்பாங்க. எப்படி ஒத்துமையாக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் நடைமுறை நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஊடகங்கள் மூலமாக பார்க்கும்போது பல பிரச்சனைகள் தான் வந்துட்டு இருக்கு. மாமியாரும் மருமகளை மதிக்க மாட்டாங்க, நேசிக்க மாட்டாங்க. அதை இப்படி சொல்லலாம், மாமியார் மருமகளை நேசிக்க மாட்டாங்க, மருமகள் மாமியாரை பூசிக்க மாட்டாங்க. 2 பேரும் சண்டை போடுறத தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாங்க இல்லையா? இதுதான் நிஜம். கணவன்கிட்ட போய் எனக்கு எதாவது வாங்கி கொடுன்னு யாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. இப்படி தான் என்ன சொல்ல வரேன். இங்கே பாருங்கள், காரைக்கால் சொன்னாங்க சாமிகிட்ட பார்த்து, அப்பா மாட்டில் அந்த பாம்பை கொஞ்சம் தூக்கி போடுறேன், ஏன் பாம்போடையே போயிட்டு இருக்கேன், மருமக புள்ள பயப்படும் இல்லை, இது மாதிரி பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வியப்பா இல்லை?